இந்த திட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குதா ஆதரவு தெரிவிக்குது? இந்த திட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. நாம் தமிழர் கட்சி சார்பில் அண்ணன் சீமான் அவர்கள் அவங்க எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திரு விக்னேஷ் அவர்களும் அவருடைய கருத்தை பதிவு செய்துள்ளார். அது இல்லாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவிலான ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒரு 50லேருந்து 100 ரெப்ரசன்டேஷன் வரைக்கும் எழுத்து வடிவத்தில் கொடுத்திருக்கிறோம். அது இல்லாமல் நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மருத்துவர் சந்தோஷ் அவர்கள் தங்களை கருத்தை பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்ட பொழுது நம்மளை கருத்தை பதிவு செய்ய விடலை. அதையும் இந்த பேனா நினைவு சின்னத்துக்கு சீமான் அவர்கள் போகும்போது ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு. அந்த மாதிரியான எதிர்ப்புகள் இங்கே இருந்துச்சுங்களா? இல்லை, இங்கே உள்ள நுழைஞ்ச உடனே சத்தம் போட்டாங்க வந்ததுக்கு. ஆனால் இங்கே எம்எல்ஏ திரு கேபிபி சங்கர் அவர்கள் இருந்தார்கள். அதனால சத்தம் அவர் போடுவார்னு வெயிட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஓகேவா இருந்த மாதிரி இருந்தது. சரிங்க, இப்போ தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் மேலேயும் நாம் தமிழர் கட்சி மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. என்னென்னா இவங்க வர திட்டங்களை எதுவுமே அனுமதிக்க மாட்டாங்க, வளர்ச்சிக்கு எதிராக நிற்பாங்க அப்படின்ற, இவர் வெறுமனே பேச்சியாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர் குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை எதிர்த்து சாதித்து காட்டியிருக்கீங்களா, இல்லை வெறும் பேச்சாக மட்டும்தான் இருக்கா? எல்லா திட்டத்தையும் இவங்க எதிர்ப்பாங்க அப்படிங்கிறதே ரொம்ப தப்பானது. நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் எந்த திட்டத்திலும் ஒரு டேட்டா ஷீட், ஒரு ஃபேக்ட் ஷீட், இந்த திட்டத்தை நாங்கள் எதற்காக எதிர்க்கிறோம், அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, அதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்பட போகிறாங்க, சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்பட போகிறது அப்படிங்கிற ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் இல்லாமல் உள்ள நுழைஞ்சதே கிடையாது. நாங்கள் பிளைண்டாக இந்த கட்சி இதை கொண்டு வருது அதனால நாங்கள் எதிர்க்கிறோம், அந்த மாதிரி நாங்கள் என்றைக்குமே வந்ததில்லை. அதை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். வழக்காடி நாங்கள் ஜெயித்த வழக்குகள் இருக்குது. பறவைகள் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் சன் ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் அப்படிங்கிற மருந்து கம்பெனியுடைய விரிவாக்க திட்டத்தை நம்ம நிறுத்தியிருக்கோம், வழக்காடி நிறுத்தியிருக்கோம். கருணாநிதியுடைய பேனா சிலைக்கான வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் இப்போ இருக்குது. அதில் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் தமிழ்நாடு அரசும் இதற்கு பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் தான் பெட்டிஷனர். அந்த வழக்கு போயிட்டு இருக்குது. அது இல்லாமல் பல்வேறு அதானி காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்க திட்டமாக இருக்கட்டும், இது போன்ற பரந்தூர் வானூர்தி திட்டமாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் எதிர்த்து வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் வழக்கு போராட்டங்களில் இது எல்லாமே நின்றுட்டு தான் இருக்குது. சேலம் 8 வழிச்சாலையில் நம்ம ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ். இன்னைக்கு வரைக்கும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவில்லை. எந்த திட்டமும் நாங்கள் போதிய கருத்துக்களுடன் முன்வைத்து எதிர்த்த எந்த திட்டங்களையும் நாங்கள் கைவிட்டதும் இல்லை. கடைசி வரைக்கும் எண்ட் பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் முடிச்சுட்டு இருக்கோம். சரிக்கா, இப்போது இந்த திட்டத்தால் பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விடயங்கள் என்னென்னு பார்க்குறீங்க? இதில் இப்போ அண்ணன் பேசும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இங்கே ஏற்கனவே 2 அனல் மின் நிலைய யூனிட் இருக்குது. அதாவது நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷன், எண்ணூர் அனல் மின் நிலையம். அதனால் ஒரு ஏரியா ஃபுல்லாகவே உலர் சாம்பல் கழிவுகள் கொட்டி அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இவங்க ஆதாரம் இல்லாமல் பேசுகிறோம் அது இதுன்னு சொல்கிறாங்க. என்ஜிடி நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்கள் தலைமையில் ஒரு நிபுணர் அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அதில் மெரைன் பயாலஜிஸ்ட்ஸு, ஜுவாலஜிஸ்ட், டாக்டர்ஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஆய்வு தான். அந்த ஆய்வின்படி நான் சொல்கிற தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ், அதாவது அந்த ஜோனில் எண்ணூரில் தான் இது வரப்போகுது. இப்போ இந்த விரிவாக்க திட்டமும் செயல்படுத்தப்பட போகிறது. அந்த இடத்தில் ஆல்ரெடி உலர் சாம்பல் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்க இடத்தில் அங்கு வசிக்கிற குழந்தைகளுக்கு மற்ற இடங்களில் வசிக்கிற குழந்தைகளை விட 4000 மடங்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போன்று இருதய சிக்கலாக இருக்கட்டும், நுரையீரல் சிக்கலாக இருக்கட்டும், 3லிருந்து 5 மடங்கு மற்ற இடங்களில் இருக்க குழந்தைகளை விட அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்க போகுது. கொட்டலை ஆறு இருக்குல்ல, நம்ம கொசஸ்தலை ஆறுன்னு சொல்லுவோம்ல, கொட்டலை ஆற்றோட படுகை அந்த ஜோனில் கிட்டத்தட்ட 1லிருந்து 8 அடி வரைக்கும் உலர் சாம்பல் கழிவு. இப்போ அங்கே பிடிக்கிற ப்ரான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மீன் பிடிக்கிறாங்களா, அந்த மீன் அந்த ப்ரான்ஸ் எடுத்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அண்ணன் இப்போ சொன்னாங்கல்ல, பால் நஞ்சா மாறுது, தாய்ப்பால் மார்பால் நஞ்சாகுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து முன் வச்சாங்கல்ல. கருப்பு சட்டை போட்டுட்டு அந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா உலர் சாம்பல் நிறத்தில் போகும். அது மூச்சுக்குள்ளே போகாதா? அது உங்களோட மூச்சு குழாயில் டெபாசிட் ஆகாதா? காரில் எல்லோ கலர் டாட்ஸ் மாதிரி விழுகும். வெள்ளை கலர் சட்டை போட்டுட்டு நாங்கள் ஒரு கள ஆய்வு மேற்கொண்டோம். அண்ணன் 2022 சென்னை சூழலியல் புரட்சின்னு சொல்லி 800 மக்களுடன் 800 துவங்கி காட்டுப்பள்ளி வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கள ஆய்வு ஒன்று மேற்கொண்டார். அந்த மக்களை களத்தில் சந்தித்து ஒரு பயணம் மாதிரி அவங்க செஞ்சாங்க. அது செய்யும் பொழுது அந்த மக்கள் முன்வைத்த கருத்துக்களாக இருக்கட்டும், அப்போ அப்படி தான் இந்த ஒரு வெள்ளை கலர் சட்டையை நீங்கள் போட்டுட்டு அந்த இடத்துல போனீங்கன்னா மாலை திரும்பும் பொழுது அது பழுப்பு நிறத்தில் மாறும். அந்த இதை நம்ம கூட்டிகிட்டு போகும்பொழுதே இதை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே நாங்கள் போனோம். இதை தான் நீங்கள் மூச்சு விடுறீங்க, இதுதான் உங்கள் மூச்சுக்குழாயில் டெபாசிட் ஆகுது. ஸோ அதுதான் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஏற்படுத்தப்பட்டுருச்சு. இப்போ இந்த விரிவாக்கம், அதாவது ஆல்மோஸ்ட் 3330 மெகாவாட்ஸ் உற்பத்தி இருக்குது. எக்ஸிஸ்டிங் பவர் பிளான்ஸில் வெறும் 67% தான் இவங்க 67 விழுக்காடு மட்டும் தான் இவர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 1500 விழுக்காடு வரைக்கும் அவர்கள் இன்னும் மின் உற்பத்தி பெருக்கலாம். 1420 மெகாவாட், ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா இது 660 மெகாவாட்ஸா? இதுக்கு தேவை இருக்கா சொல்லுங்கள்?
இல்லை இருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதுதான் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து இதனால் வேலை வாய்ப்பும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேலை வாய்ப்பெல்லாம் நீங்கள் எதிர்த்துனா அதெல்லாம் அந்த மக்களுக்கு போகிறதா பார்க்க முடியல. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணிக்கணும். காமராஜர் போர்ட்டாக இருக்கட்டும், எல்என்டி போர்ட்டாக இருக்கட்டும், அனல் மின் நிலையங்கள், அதாவது நார்த் சென்னை தெர்மல் பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும், வள்ளூர் தெர்மல் பவர் ஸ்டேஷனாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் வேலைவாய்ப்பு இவங்களுக்கு வந்து பர்மனன்ட் செய்யப்படும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணப்பட்ட எந்த வேலைவாய்ப்பும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அந்த போராட்டங்களிலும் நாங்கள் களத்தில் நின்றிருக்கிறோம். எல்என்டி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்கான். 4 இடத்துல அவங்கள குடியமர்த்தியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இப்போ ஒரு குருவி கூட்டு இதுக்குள்ளே அத்தனை குடும்பங்கள் வந்து வசிக்கிறாங்க. அவங்கள வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பர்மனெண்ட் லேபர் கொடுக்காம ரொம்ப அடிமட்ட சம்பள ரேட்டில் அவங்கள வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட சிக்கல் என்ன அப்படின்னா, வட மாநிலங்கள்லேருந்து இங்கே உள் வராங்க அப்படிங்கும்பொழுது இவங்களை வெளியேற்றம் செய்துவிட்டு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது இன்னும் அடிமட்ட சம்பளத்தில். இதுதான் இங்கே உள்ள கரண்ட் நிலவரம். வேலை வாய்ப்பு வரப்போகிறது இல்லைங்க. உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கவங்க கட்சிக்காரங்க. சரிங்க, இப்போ நிறைய பேர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க, நீங்கள் எதிர்க்கவும் செய்கிறீங்க. எப்படி இப்போ அரசு இந்த திட்டத்தை வந்து மேலும் கொண்டு போனால் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சியோட நிலை வழக்குக்கு நகர்வோம். கண்டிப்பாக தடுத்து நிறுத்துவீங்க? ஆமாம், அதை விட வேறு வேலை இல்லை. நன்றி. ஏற்கனவே இருக்கிற அனல் மின் நிலையங்களே 100% கெப்பாசிட்டியில் இயங்காத போது புதுசாகவும் இருக்கிற அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் ஒரு தேவை ஏற்படலை. இரண்டாவது கட்டமாக அனல் மின் நிலையமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அடிப்படை மக்களையும் அந்த தொகுதி வாழ் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் இங்கே ஏற்கனவே இருக்கிற தொகுதியில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரியும் வேலை வாய்ப்பு பறிக்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற தொழிற்சாலைகள்லாம் இயங்கிட்டு வருது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கருத்து கேட்பு விஷயமாக கூப்பிட்டுருந்தாங்க. எவ்வளோ செலவுகள் பண்ணி எவ்வளோ அரசாங்க நிகழ்ச்சிகள்லாம் எத்தனையோ கோடிகள் செலவு பண்ணி நடக்குது. இப்படி இத்தனை பகுதிக்கு தேவையான இதில் எடுக்கிற மின்சாரமும் இந்த பகுதிக்கு மட்டும் கொடுக்காம எல்லாருக்கும் தான் பிரித்து கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல முதல்ல நடத்தக்கூடாது. இன்றைக்கி இந்த கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வந்த 50க்கும் மேற்பட்ட தாவேக்கா தொண்டர்கள் வெளியே நிற்க வச்சுருக்கீங்க. கேட்டால் உள்ள இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. எவ்வளவோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எவ்வளோ அரசியல் நிகழ்ச்சி நடத்துறீங்க. தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக மின்சாரம் எடுக்க போகிறீங்க. அதுக்கு இந்த இடம் தான் கிடச்சிதா? அதே மாதிரி கருத்து திணிப்பு, நீங்களா ஒரு 4 பேரையோ இல்லை நீங்களா உங்களோட கருத்தை மட்டுமே ஏற்றுக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மையோ ரொம்ப தவறானது. கருத்து கேட்போம்னா எல்லாரோட கருத்தையும் கேட்கணும். நீங்கள் ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், நீங்கள் எல்லாரோட கருத்தையும் கேட்கணும். உங்களுக்கு ஆதரவாக கொடுக்குற கருத்தை மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து வழிவகை செய்யணுன்றது முற்றிலும் தவறான முறை. இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு கருத்து என்னன்னா, எண்ணூர் பகுதி மட்டும் இல்லை, வடசென்னையில் முழுவதுமாக எங்கே இது போல் நச்சு தொழிற்சாலை இருந்தாலும் அதை தமிழக வெற்றி கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே போதுமான அளவு நச்சு தொழிற்சாலைகளும் போதுமான அளவு தொழில் வளர்ச்சியும் போதுமான அளவு அனல் மின் நிலையங்களும் கட்டப்பட்டாச்சு. தொடர்ந்து வடசென்னையை வஞ்சிக்க வேண்டாம். வடசென்னையில் காற்று மாசுபாடு, ஒலி மாசுபாடு எல்லாமே தேவையான அளவை விட அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து எல்லா திட்டங்களும் வடசென்னையிலே திணிப்பதை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி.